ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இந்த 2025 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் கிபி 2025 இந்த புனித வாரம் என்கிற இந்த ஹோலி வீக்கில் நாம் உலகமெங்கிலும் இருக்கிறோம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான், விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். அதனால் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ நாம் கூடாது. நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, நாம் உற்சாகப்படுத்துவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளில் உங்களோடு கூட புனித வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிற பல கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவ நாட்காட்டி கிறிஸ்டியன் கேலண்டரில் அழைக்கப்படுகிற இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில்தான் இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதற்கான நிரூபணம் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக, உலக மனிதர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். மரிப்பதற்காகவே கன்னி மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்தார். நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் உலகமெங்கிலும் எல்லா திருச்சபைகளிலும் அவருடைய பாடுகளை, அவருடைய சிலுவை பாடுகளை எல்லாரும் தியானிப்பாங்க. இன்றைக்கு இந்த ECBN ஸ்தாபனத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவனுடைய பாடுகளில் நீங்களும் நானும் ஐக்கியப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கு நாம் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டிருக்கிறோமா, குப்பையாக எண்ணுகிறோமா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நஷ்டம், குப்பை, எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதோடு எதை கம்பேர் பண்ணுறார்? இயேசு கிறிஸ்துவை அறிவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமோ நமக்கு லாபம் அல்ல, பிரயோஜனம் அல்ல, அதை ஒரு நஷ்டமாகவும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன்னு பவுல் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டிவோட்டட் லைஃப், ஒரு டிவோஷன், கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு, அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தேடல். அதற்காக நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்னு பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும், மனிதன் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மனிதன் பாவம் செய்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவதரிக்கிற வரைக்கும் பிசாசுக்கு பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான வசனம் எதுனா ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனங்கள் 15வது வசனம் 14, 15. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனங்கள் 14, 15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். 15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த 2 வசனங்கள் தான் பிசாசுக்கு முக்கியமான வசனம். நேரடியாக பிசாசை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த வார்த்தை தான் பிசாசுக்கு நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தை. என் தலையை நசுக்கப் போவது யார்? யார் என் தலையை நசுக்குவார்கள்? இதை தான் பிசாசு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். முதல் மனிதன் ஆதாம் ஏவாளுக்கு காயின் பிறந்தபோது ஆதாமும் ஏவாளும் நினச்சாங்க, இந்த பிள்ளை பிறந்தோடனே இந்த முதல் பிள்ளை சாத்தானுடைய தலையை நசுக்கி விடுவான், நம்ம திரும்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போயிடலாம், உடனே நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார்னு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு பிறக்கப் போகும் வித்து, அந்த குழந்தை பிசாசினுடைய தலையை நசுக்கிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இந்த குழந்தை கர்த்தரால் பிறந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தை தான் எங்களை திரும்ப ஏதேனுக்குள்ளே கொண்டு போகுது போல. இந்த குழந்தை தான் சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கும். இதன் மூலமாக நம்ம பரலோகத்துக்கு அல்லது ஏதேன் தோட்டத்துக்கு தேவனோடு உள்ள ஒரு தொடர்புக்கு நாம் திரும்ப போய்விடுவோம் என்கிற ஒரு ஏக்கம் ஆதாம் ஏவாளுக்கு இருந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் திரும்ப நம்ம எப்போ ஏதேனுக்குள்ளே போயிடுவோம், இப்போ போயிடுவோமா, இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த குழந்தை பிறக்கும்போது போயிடுவோமா. சரித்திரத்தில் ஒவ்வொரு முறையும் பிசாசும் இன்னொரு பக்கம் எப்போது மேசியா பிறப்பார், அவருடைய பிறப்பு எப்படி தன்னை பாதிக்கும், தன்னுடைய ராஜ்யத்தை பாதிக்கும்னு பிசாசு கவனித்து கொண்டே இருந்தான். பிசாசுக்கு இந்த ஒரு வசனம் தான் முக்கியமான ஒரு வசனம். என் தலையை நசுக்கப் போவது யார்? என்னுடைய பவர், என்னுடைய துரைத்தனங்களை உரிந்து கொள்ளப் போவது யார்? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், பிசாசினுடைய தலையை நசுக்கினார். அப்போது அந்த வசனம் நிறைவேறியது. ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து, பாவங்களுக்காக மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, பரலோகத்துக்கு ஏறி போனதுக்கு பிற்பாடு, இப்போது திரும்ப இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பிசாசுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24:14. இந்த வசனம் தான் இப்போது பிசாசுக்கு முக்கியமான ஒரு வசனம். ஆனால் பல கிறிஸ்தவர்களுக்கு, பல திருச்சபையாருக்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனமாக இல்லை. ஆனால் பிசாசுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்னது அது? மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல இனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? பிசாசுக்கு எப்போ முடிவு காத்துக்கிட்டு இருக்கு? இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய, தேவ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல இனத்தாருக்கும், ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும், மொழி பேசுகிறவர்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாதாரணமாக பிரசங்கிக்கப்படாது, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது அப்போது முடிவு வரும். இதுதான் பிசாசுக்கு இப்போது முக்கியமான ஒரு வசனம். இந்த ஆதியாகமம் 3:15 மத்தேயு 24:14 தான் பிசாசு கவனத்தில் வச்சிருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அவன் முக்கியமாக வைத்திருந்த அல்லது வைத்திருக்கிற திருவசனங்கள். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில்
பாவங்களுக்காக குறித்த காலத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காகவும் பிசாசின் தலையை நசுக்கி போடுவதற்காகவும் இந்த ராஜ்யத்தினுடைய இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் உள்ள சகல மக்களுக்கும் சாட்சியாக திருச்சபை பிரசங்கிக்க வேண்டும். அப்போது முடிவு வரும் என்கிறத நம்ம கையில் சுவிசேஷ பணியை ஆத்தும பாரத்தோடு நற்செய்தி மயமாக்க எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு நமக்கு ஒரு பங்களிக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்து இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார், அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் நானும் எப்படி பங்காளிகளாக முடியும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நாம் உண்மையிலேயே அறிந்திருக்கிறோமா, அதை அறிவதற்கு எவ்வளவாய் நாம் நஷ்டமாக குப்பையாக எண்ண வேண்டியவைகளை எண்ண வேண்டும், எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு நஷ்டம், இதெல்லாம் ஒரு குப்பை, பணமோ மற்ற உலகத்தில் இருக்கிற இன்பங்களோ எல்லாமே வேஸ்ட். அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். இதுதான் இப்போது சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீங்களும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நோக்கி ஆசையாய் தொடருவதற்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவதற்கு கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு அந்த சுவிசேஷ பாரத்தையும் அந்த ராஜ்யத்தின் விரிவாக்க பணியில் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியிலையும் இதற்கு அடுத்த செய்தியிலையும் கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்தவத்தில், குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், ஊழிய பாதையில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையாக அவர் சொன்னது ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு மன்னிக்கிற ஒரு வார்த்தை. நம்ம எவ்வளவு மன்னிக்கிறோமோ, எவ்வளவு மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த மன்னிக்கிற இருதயம்தான் கர்த்தருடைய இருதயத்தை, தேவ அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும். இன்றைக்கி ஊழியத்தில் வளர முடியாததற்கு காரணம் என்ன? அந்த மன்னிக்கும் சுபாவம் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு வேத பகுதியை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஊழியத்தின் பாதையில் நான் ரொம்ப முக்கியமாக எப்பெல்லாம் ஒரு யார் பக்கம் நிற்கிறது, எப்படி பதில் கொடுக்கறது, குற்றப்படுத்துகிறதா, நியாயம் தீர்ப்பதா, அல்லது எப்படி நாம் கவனமாக நடந்துக்கணும், யார் மனதையும் புண்படுத்தாமல் ஊழியம் எப்படி செய்கிறது அப்படின்னும் போது இந்த யோவான் 8வது அதிகாரம் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிற வசனங்களில் ஒரு வசன பகுதி. அது என்ன? யோவான் 8வது அதிகாரம். இங்கே 2வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். முதல் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். யோவான் 8:1. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில்
அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த முதல் 11 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசிப்போமானால் உண்மையிலேயே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், பிறருக்கு நாம் ஒரு பிரயோஜனப்படுவோம். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த குற்றம் சாட்டினவர்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இப்போ இங்கே ஒரு தர்ம சங்கடமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. கல்லெறியணும்னு மக்கள் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கல்லெறியணும்னு சொன்னால் அவர் கிருபை இல்லாதவராக ஆயிடுவார். கல்லெறியக்கூடாதுன்னு சொன்னால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் கடைப்பிடிக்காதவராக ஆயிடுவார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையும் அவர் மீறக்கூடாது, கிருபையையும் காண்பிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து நிதானமாக என்ன செய்தார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அப்போது மற்றவங்க தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணுன்னா, முதலில் யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லெறியட்டும்னு சொன்ன அந்த மனநிலை நமக்குள்ளே இருந்ததுன்னா, கல்லெறிவதற்கு முழு தகுதி பெற்றவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர்கிட்ட தான் பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாதவர் கல்லெறியாத போது நம்மிடத்திலே பாவம் உண்டுன்னு யோவான் சொல்கிறார். அவருடைய நிருபங்கள் என்ன சொல்கிறாரு? நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் சத்தியம் இருக்காது, சத்தியம் நமக்குள் இருக்காது. அப்போது நமக்குள்ள பாவம் உண்டு. இப்போ பாவம் இருக்கிற ஒரு மனுஷன் அல்லது குற்றம் செய்கிற மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற எந்த விஷயத்தை நம்ம தீர்க்கிறோமோ அந்த விஷயத்தை நாமே செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய கண்களில் உத்திரம் இருக்கிற நாம் மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற தூசியை பார்க்காதபடிக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் சிலுவை சுமக்கிற ஒரு ஊழிய பாதையில், விசுவாச வாழ்க்கையில் நீங்களும் நானும் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சுபாவம் என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மற்றவங்க செய்கிறது இக்னோரன்ஸாக செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னை பற்றி இப்படி பேசியிருப்பாங்களா? நான் யாருன்னு உண்மையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னை பற்றி இப்படி பேசியிருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியலை, முழுசாக தெரியல, அதனால் இப்படி பேசிட்டாங்க, அதனால் இப்படி நடந்துக்கிட்டாங்க என்று மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம், அந்த சுபாவம் தயவு செய்து இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள மற்றவங்க நமக்கு தீமை செய்யும்போது, ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக இருக்கலாம், பெற்றோரே பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கலாம், போதுமான அளவு அன்பு காட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்த சங்கீதம் 119 தாவீது சொல்கிறாரு, எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. சமீபத்தில் ஒரு ஊழியர் யாரோ என்கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. அவர் சொன்னார், இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஊழியர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவங்க அப்பா அவருக்கு சொன்னதை சொன்னார். கோலியாத் ரொம்ப பெரிய ஒரு ஆள், ஒரு யுத்த வீரன். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம். தாவீதுக்கு யுத்த வீரன் இல்லை, தாவீதுக்கு யுத்த ஆடைகளை அணிந்து கூட பழக்கம் இல்லை. ஆனால் தாவீதுக்கிட்ட இருந்தது என்னென்னா, he was matured spiritually. உடன்படிக்கை பற்றிய அறிவு இருந்தது, உடன்படிக்கையின் தேவனை பற்றிய அறிவு இருந்தது, தேவனுடைய நாமத்தை குறித்த அறிவு இருந்தது. கர்த்தருடைய நாமத்தை ஒருத்தவங்க தூஷிச்சாங்கன்னா, நிந்திச்சாங்கன்னா உடனே உள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. வயசுலேயும் சைஸ்லேயும் குறைவான தாவீது தான், அனுபவத்தில் கோலியாத் பெரியவன் தான். ஆனால் he was a champion கோலியாத். ஆனால் தாவீதுக்கு உள்ளே இருந்தது என்ன? பக்தி வைராக்கியம். பல நேரங்களில் சிறுவர்கள், வாலிபர்கள், இளம் ஊழியர்கள் எத்தனையோ பேர்
தனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தவங்களை விட ஞானமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்தி வைராக்கியம், கர்த்தர் மேலே உள்ள அன்பு. கர்த்தர் மேலே உள்ள அன்பு வைராக்கியமாக இருக்கும்போது நாம் கோபப்பட மாட்டோம், அவங்கள சபிக்க மாட்டோம். என்ன செய்வோம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் என் சகாயர், நான் நம்பி இருக்கிறவர். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், என்னுடைய அடைக்கலம். அவர்தான் என்னுடைய வெளிச்சம். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தருக்கே காத்திருப்பேன். சங்கீதம் 27 சமீபத்தில் ஒரு குடும்ப ஜபத்தில் ஒரு சகோதரர் அவங்க சொன்ன வார்த்தையை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே அவங்கள அழியும், அவங்கள சாகடி, அவங்கள போட்டு தள்ளும் அப்படின்றது கிடையாது. நாம் கேட்கிறது என்ன? கர்த்தருடைய சுபாவம். இந்த வசனத்தை நான் இந்த லூக்கா 23:34 ஒப்பிட்டு இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிற, விதைக்க விரும்புகிறேன், தண்ணீர் ஊற்ற விரும்புகிறேன். ஒருவேளை பழிவாங்கிற எண்ணம், கசப்பு, கோபம், எரிச்சல், கொலை ஆவி இருக்குமானால் கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையினுடைய முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன் என்று இயேசு எவ்வளவு சாந்தமாக, எவ்வளவு தாழ்மையாக, நீதியோடு, அன்போடு அவர் பேசினார். சங்கீதம் 27 நாம் வாசிக்கிறபடி 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நாம் கேட்போம், அதையே நாடுவோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வோம். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை, மற்றவங்க எப்படி அழிகிறாங்க அப்படின்னு பார்க்குறது, அது ஒரு விதமான மனநிலை. என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறோம். யூதாஸ் முத்தம் கொடுக்கும்போது கூட, சிநேகிதனே என்னத்துக்காக வந்தாய்? உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய எதிரிகளும் கூட நமக்கு நண்பர்களாக மாறும்படி கர்த்தர் செய்வார். ஒரு நண்பனை எதிரியாக்குவது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு எதிரியை நண்பனாக்குவது தான் கஷ்டமானது. நம்முடைய எதிரிகளை நம்ம எப்படி, நம்முடைய எதிரிகள்னால் நாம் எதிர்க்கலை, நம்ம எதிர்ப்பவர்களை, நம்மளை வெறுக்கிறவர்களை எப்படி அவங்கள நமக்கு சிநேகிதர்களாக மாற்றப் போகிறோம்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும்போது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நிச்சயம் நாம் கேட்பதை கர்த்தர் நமக்கு தருவார். அதே சங்கீதத்தினுடைய கடைசி வரியில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருப்போம், மன்னிக்க கற்றுக்கொள்வோம். ஒருவேளை குடும்பத்தில், ஊழியத்திலையும் கூட, சமுதாயத்தில் நம்மை வெறுப்பவர்கள், காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்கள், புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறவங்க, பாரபட்சம் காண்பிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தில் மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு இல்லை. வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொரு பக்கம் உலக கவலை. இதெல்லாம் வசனத்தை நெருக்கிடும். நாமோ இதெல்லாத்தையும் குப்பையாக நினைக்கிறோம், இதெல்லாம் நஷ்டம் என்று விட்டுட்டோம். எதற்கு? நான் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அறியணும், பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். இப்படி மனுஷருக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்களுக்கு அது ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கணும் என்கிற எண்ணம் இல்லாமல், கர்த்தர் நீதி வழங்குகிறவர் தான். என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை நிச்சயம் அறுவடை செய்வோம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சிலுவையில் இயேசு சொன்ன அந்த கிருபையின் வார்த்தை, முதல் வார்த்தை, மற்றவர்களை மன்னிக்க மன்னிக்க மன்னிக்க, நிச்சயம் நமக்குள்ள கிருபை வளரும். நாம் சிலுவையின் அபிஷேகத்தில் வளருவோம். அவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணராக இருப்போம். அவர் தீயோருக்கும் நல்லோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுறாரு. அவர் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறாரு. இன்னும் விதத்தில் சொல்லணும்னா, அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார். தயவுசெய்து இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு
உங்கள் மனசில் யார் உங்கள் மனசை காயப்படுத்தினாங்களோ, அது ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் பெற்ற உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை பெற்ற உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரர்களே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய காயங்களை ஆற்றுற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வசனத்தை அனுப்பி நமக்கு நம்மளை வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார். ரோமரில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசித்து இந்த நாளின் தியானத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது என்னன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். உலக மனிதர்களில் இருக்கிற ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல வார்த்தை தான், நான் அவங்கள தவறாக சொல்ல. தீயினார் சுட்ட புண் ஆறும், நாவினார் சுட்ட வடு ஆறாது. அதாவது தீயினார் சுட்ட வடு கூட ஆறிடும், ஆனால் நாவினார் சுட்ட புண் ஆறாது. சில பேர் வார்த்தையால் சொல்கிறது நம்மளால் ஆறவே ஆறாது, மனசுக்குள்ளே அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும்னு உலக மனிதர்கள், உலக ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நாவினார் சுட்ட புண்ணும் ஆறும். நான் செத்தாலும் வீட்டு வாசலில் கால் மிதிக்க மாட்டேன், மதியாதார் வீட்டு வாசல் மிதியாதே. இதெல்லாம் உலக வழக்கத்தில் சொல்கிறது. ஒருத்தவங்க மதித்தா வீட்டுக்கு போ, மதியாதார் வீட்டு வாசலை மிதியாத, அவங்க வீட்டு வாசலை கூட மிதிக்காத அப்படின்னு தான் நம்மளுக்கு போதிக்கப்பட்டது. இதெல்லாம் மதித்தா மதிப்பேன், மதிக்கலைன்னா நான் வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றி மறப்பது நன்றன்று. ஒரு நாய்க்குட்டி எடுத்துங்க, என்றைக்கோ போட்ட ஒரு எலும்பு துண்டுக்கு அந்த நாய்க்குட்டி அன்பாக இருக்குது, பாசமாக இருக்குது. அது நீங்கள் எத்தனை வாட்டி கல்லால் அடிச்சிருக்கலாம், அது எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது நன்றியாக இருக்குது. நம்முடைய வீட்டில் நம்முடைய உறவினர்கள், வீட்டுக்குள்ளே ஆரம்பிப்போம், நம்முடைய திருச்சபையில், ஊழியத்தில், சமுதாயத்தில் என்றைக்கோ எப்பயோ நமக்கு ஒருத்தவங்க செய்த நன்மை, அந்த நன்மையை நினச்சிட்டோம்னா நாம் நன்றி மறக்க மாட்டோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குரலில் கூட வாசிக்கிறோம், திருக்குறளில் கூட, நாம் தீமையா நன்மையா அதில் எது அதிகமாக இருக்குதோ அதைத்தான் நாம் பார்த்து மற்றவங்களை எடை போடணுமே ஒழிய நாம் வெறும் தீமையை மட்டும் பார்க்கக்கூடாது. அதை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். தேவ வசனத்தினால் உண்டாகிற பொறுமை, ஆறுதலை கர்த்தர் நமக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். சிலுவையில் பாடுபட்டு எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய எங்கள் தேவனே, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் நீர் சொன்ன அந்த முதல் வார்த்தை தான் எங்களுடைய ஊழியத்திற்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு முதல் திருப்பு முனை. மற்றவர்களை மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, தேவ வசனத்தினால் உண்டாகிற பொறுமை, ஆறுதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் மன்னிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது சொன்ன வார்த்தையை சொல்ல, மன்னிக்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமுள்ள ஒரு உன்னதமான மகிமையான இருதயத்தை தந்தருளும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். கணவனை மன்னிக்க, மனைவியை மன்னிக்க, தாய் தகப்பனை மன்னிக்க, சகோதரர்களையும் சகோதரிகளையும் மன்னிக்க, பிள்ளைகளை மன்னிக்க ஆண்டவரே உதவி செய்யும். ஊழியர்களை மன்னிக்க, விசுவாசிகளை மன்னிக்க, உடன் ஊழியர்களை மன்னிக்க, எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரே ஒரு நிமிடம் பிதாவே, நீர் எங்கள் மீது எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறீர் என்பதை நினைத்து பார்க்க உதவி செய்யும். நான் இறங்கினது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ என்று நீர் கேட்டீரே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னும் இரக்க குணம், இன்னும் ஒரு உருக்கமான ஒரு இருதயம், நொறுங்கின ஆவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே உருவாகட்டும். பார்க்கிறவர்கள் கோழை என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பிக்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையையும் இந்த
புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் தரித்து கொள்ள, சிலுவையில் தொங்குகிறவர்கள் தான் மன்னிப்பார்கள், மன்னிக்கிறவர்கள் சிலுவையில் தொங்குவார்கள். அந்த கிருபை உண்டாகட்டும். திருச்சபையை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை வல்லமையுள்ள எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாப்பி குட் ஃப்ரைடே.